இங்க இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற முற்போக்காளர்கள் எப்படி இதை பார்க்குறாங்க? சரி, இதுக்கு நான் ஏன் அட்ரஸ் பண்ணேன்? இன்னைக்கு கூட மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட கேட்டான், நான் அவன் ப்ரொடக்ஷனில் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து படம் பண்ணியிருப்பாங்க, இதில் எத்தனை பேர் நான் தலித்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் உன் மூமெண்ட்டில் சேர்ந்து வேலை செய்கிறாங்க? இத்தனை நான் தலித்தில் இருக்கிறப்போ தொடர்ந்து உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறனர்? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைடா, ஆமாண்டா நான் தலித்ரா, நான் தலித்துகளுக்கு தான்டா வாய்ப்பு கொடுப்பேன், எனக்கு அது கவலையே கிடையாது. நீ புரியல, நான் யாருன்றது எனக்கு தெரியும். நான் வந்து நான் ஏன் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்து எழுதி கொடுத்து என்னை நீ நம்புன்னு நான் ஏன் சொல்லணும்? அது எனக்கு தேவையே இல்லைன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் இது வந்து தொடர்ந்து அப்படியே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு படம் அதாவது ஒரு படத்துக்கு எனக்கு சம்பளம் தரான்னா நான் பேசுகிற பேச்சுக்காக தரான். இங்கே இருக்கிற வியாபார உலகில் பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இயங்குகிற ஒரு சந்தை மட்டுமே நம்பி இயங்குகிற சினிமாவில் என்னுடைய பணம், என்னுடைய சம்பளம் என்பது யாரால் வந்து நிர்வகிக்கப்படுது, யாரால் வந்து அது வந்து உயர்த்தப்படுது, யாரால் கொடுக்கப்படுது? இந்த வணிக சந்தையின் மதிப்பீட்டின் அடிப்படையில் என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு, என்னோட சினிமா மக்கள் ரசிக்கிறதுக்கு தான் வந்து அந்த சம்பளத்தை நான் வாங்குறேன். நான் பேசுகிற பேச்சு கிடையாது. நான் பேசுகிற பேச்சுக்கு என் படம் கம்மியாக தான் ஓடுது. இப்படிதான் உனக்கு பிரச்சனை? நான் பல சவால்களை அதில் எதிர்கொள்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த கருத்தை இது போல ஒற்ற நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்கு இதே பிரச்சனைகள் தான் இருக்குது. இந்த பிரச்சனை பேசுவதன் மூலமாக ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்க்கல. படம் நல்லா இருந்தால் வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. நான் நல்லா பாவம் பா, ரஞ்சித் இவ்வளோ பேசுகிறார் பாட்டுன்னு சொல்லிட்டு யாரோ போய் படம் பார்த்தீங்க? ஒரு படம் பார்க்கலாம். என் ப்ரொடக்ஷன் படம்லாம் அது மாதிரி யாரோ போய் பார்க்குறீங்க? வாய்ப்பே இல்லை. படம் நல்லா இருந்தால் போய் படம் பார்க்குறீங்க. நாங்களும் படம் நல்லா எடுக்கணும் தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போது என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை, அதற்கு நான் என்னுடைய உழைப்பை செலுத்துகிற முறைக்கு நான் ஒரு சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பளத்தில் எனக்கு விருப்பமான வேலைகளை நான் செய்கிறேன். அப்போ எனக்கு தோதுவான விஷயங்களை நான் செஞ்சுக்கிறேன். இது எப்படி உனக்கு பிரச்சனையாக மாறுதுன்னா, இந்த பிரச்சனையை பேசி நான் வெற்றி அடைகிறேன்ல, அதை பேசா பொருளை பேச துணிந்தோம்ல, இதுதான் உனக்கு பிரச்சனை.